வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கொஸ்டின் என்னென்னா ரிகார்டிங் எ ஃப்ரெடெல்-கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன். ஃப்ரெடெல்-கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன் அனிலின், குளோரோபென்சீன், ஃபீனால், பென்சமைட் இதில் எதில் ஹையஸ்ட் ஈல்டு கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் கேன் கிவ் த ஹையஸ்ட் ஈல்டு இன் ஃப்ரெடெல்-கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன். ஃப்ரெடெல்-கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன்னா நமக்கு தெரியும், அதாவது மெத்தில் குளோரைடு அண்ட் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இல்லை அப்படின்னா அசிட்டில் குளோரைடு இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு யூஸ் பண்ணணும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு அனிலின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ இந்த அனிலினில் பார்த்தீங்கன்னா அந்த அனிலின் அப்புறம் அந்த ஃபீனால், ஸோ ரெண்டுத்துலேயும் OH-NH2 இருக்குது. அனிலினில் NH2 குரூப் இருக்குது, ஃபீனாலில் பார்த்தீங்கன்னா OH குரூப் இருக்குது. இது ரெண்டும் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்ஸாக வித் அலுமினியம் குளோரைடு. அந்த அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்ஸை நடத்தும். OH பேஸாகவும் அலுமினியம் குளோரைடு ஆசிடாகவும் செயல்படும். NH2 பேஸாகவும் அலுமினியம் குளோரைடு ஆசிடாகவும் செயல்படும். ஸோ அப்படி நடக்கிறதால ரிங்கு அவ்வளோ ஆக்டிவேட் ஆகாது, டீஆக்டிவேட் ஆகும். அப்போ அனிலின் அண்டு ஃபீனால் கம்பேர்ட் டு குளோரோபென்சின் அனிலின் அண்ட் ஃபீனால் அப்படிங்கிறதுல ரிங் டீஆக்டிவேட் ஆகும் ஃப்ரெடெல்-கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன் பண்ணும்போது. அடுத்தது பென்சமைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லாஸ்ட் ஆப்ஷன் C6H5CONH2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா CONH2 அப்படிங்கிறது மைனஸ் ரெசனன்ஸ் எஃபெக்ட், -R எஃபெக்டால் ரிங்கை டீஆக்டிவேட் பண்ணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோபென்சின் வில் கிவ்ஸ் எ ஹையஸ்ட் ஈல்டு. ஸோ குளோரோபென்சின் எடுத்துகிட்டு ஃப்ரெடெல்-கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ 2-மெத்தில் குளோரோபென்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய மைனர் ப்ராடக்ட்டும் 4-மெத்தில் குளோரோபென்சின் சொல்லக்கூடிய மேஜர் ப்ராடக்ட்டும் கிடைக்கும். சரிங்களா? அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் கிவ் த ஹையஸ்ட் ஈல்ட் இன் ஃப்ரெடெல்-கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்கள் ஆன்சர் என்னவாக இருக்குன்னா குளோரோபென்சின் வில் கிவ் எ ஹையஸ்ட் ஈல்டு. சரிங்களா?